கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு தியானிப்பதற்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு இரத்த நிலம். நாம் அதை குறித்து தியானிப்பதற்கு முன்பாக ஒரு சிறப்பு பாடலை பாடுவோம். குயவனே குயவனே என்ற பாடல். இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நாம் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் நம்மளை அறிந்திருக்கிறார்னு எபேசியர் 1:4 சொல்லுது. அதுவும் சாதாரணமாக இல்லை. அவர் தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களாகவும் இருப்பதற்காக உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தெரிந்து கொண்ட நாம் எப்பொழுதுமே பார்த்தோம்னா நம்ம பாவிகளாக பிறக்கிறது கிடையாது. அப்படியே பார்த்திங்கன்னா பாவிகளாக பிறந்தாலுமே நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்படும் போது பிதாவின் அண்டையில் சேரக்கூடியவங்களாக இருக்கும். இப்போ யூதாஸ் காரியத்துன்னு சொன்னோன்னே நீங்கள் எல்லாருமே சொல்லக்கூடியது என்னன்னா, அவர் கல்வன் சொல்லலாம். இன்னும் என்னென்னா, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த துரோகின்னு சொல்லலாம். இப்போது ஒரு சின்ன கற்பனை தான். இப்போ யூதாஸ் காரியத்தும் ஆண்டவருக்குள்ள மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவன் பிதாவின் அண்டையில் சேரக்கூடிய ஒரு தருணம் வந்தால், அவர் இந்த பாடலை பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தால், இந்த பாடலில் எழுதப்பட்டிருக்க ஒவ்வொரு வரியுமே அவருக்காக எழுதப்பட்டது போன்று இருக்கும். இப்பொழுது அவருக்காக நாம் இந்த குயவனே குயவனே என்ற பாடலை பாடுவோம்.
ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 14-15 வசனங்களை பார்க்கும்போது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை நோக்கி, நீ இதை செய்தபடியினால் நீ சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து நீ உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆதாமும் ஏவாளும் பாவத்துக்குள்ளே போகிறாங்க. பாவத்துக்குள்ளே போகிறதுக்கு காரணமாக இருக்கிறது யாருன்னா சாத்தான். இப்போ ஆண்டவர் இங்கே சாத்தானுக்கு ஒரு தண்டனையை நிர்ணயிக்கிறாரு. அந்த தண்டனையை நிறைவேற்றக்கூடிய ஒரு பொறுப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே வைக்கப்படுது. இப்போ இந்த இடத்துல தான் பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணன்றது நிச்சயிக்கப்படுகிறது. இப்போ உலகத்தின் ஆதாம் தொடங்கி எங்கே உலக முடிவு பரியந்தம் பிறக்கிற எல்லாருக்குமே எவ்வளோ பாவங்கள் இருக்கோ அவ்வளோ பாவங்களுக்காகவும் சிலுவையில் எல்லா பாவங்களுக்காகவும் பார்த்திங்கன்னா சிலுவை மரணத்தில் ஆண்டவர் அந்த பாவங்களை சுமந்து தீர்க்கக்கூடிய இதை பிதா நிர்ணயிக்கிறத பார்க்குறோம். இப்போ ஆதியாகம் தொடங்கி எங்கெல்லாம் மனுஷன் பாவங்கள் செய்கிறானோ அங்கே எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் ஒன்று நிச்சயிக்கப்படுகிறது. இப்போது வரலாற்றின் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு யாரெல்லாம் காரணம்னு பார்த்தோம்னா, அப்போ இருந்த யூத பிரதான ஆசாரியர்கள் மற்றும் யூத பிரபுக்கள் மற்றும் ரோம பேரரசு அதிகாரிகள் மற்றும் யூத ஜனங்களையே கூட சொல்லலாம். அப்போஸ்தலராகிய பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, யூத ஜனங்களே அவரை காட்டி கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27-25 அவனுடைய இரத்தப்பழி என் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சுமரட்டும்னு யூத ஜனங்கள் சொல்கிறத பார்க்குறோம். இப்போ ஒரு தெய்வ நிந்தனையின் பேரில் ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் யூதர்களுக்கு கிடையாது. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே ஒரு தேச துரோக குற்றத்தை சாற்றி அவங்க ரோம பேரரசின் கீழே சிலுவையில் ஆணி எடுத்து அவரை கொலை செய்கிறத நமக்கு 4 சுவிசேஷங்களும் தெளிவாக சொல்லுது. மற்றும் இன்னும் 4 சுவிசேஷங்களும் சொல்கிற ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கெத்செமனே தோட்டத்து விஷயம். இப்போ கெத்செமனையில் ஆண்டவர் மிகவும் வியாகுலப்பட்டு பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறத பார்க்குறோம். அந்த வேலை தன்னை விட்டு நீங்க வேண்டும் என்று, அப்பா பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் அது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்றாரு. அதுவும் ஒரு முறை இல்லை 3 முறை ஆண்டவர் திரும்ப திரும்ப போய் பிதா கிட்ட கெஞ்சி கேட்குறத பார்க்குறோம். ஆனாலும் பிதாவோட தீர்மானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தான் அந்த சிலுவை மரணத்தை சந்திக்கணும்னு பிதா தீர்மானம் பண்ணிடுறாரு. இப்போ பார்த்தோம்னா ஆண்டவர் இப்போ ஆண்டவரால் நிச்சயிக்கப்பட்டு முன்குறிக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவையே நீங்கள் கொலைகாரரின் கைகளிலே ஒப்படைத்து சிலுவையில் ஆணியினால் அடித்து கொலை செய்தீர்கள்னு அப்போஸ்தலராகிய பேதுரு அப்போஸ்தலர் 2:23 சொல்கிறத பார்க்குறோம். இப்போ இது ஏசாயா 53 பார்த்தீங்கன்னா கர்த்தரோ அவரை அடிக்க நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினான்னு பார்க்குறோம். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா பிதாவினுடைய திட்டமிடுதலாக தான் இருக்குது. பிதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளை சுமந்து தீர்க்கணுன்றது பிதா முடிவு பண்ணிட்டாரு. அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் நடக்கணும். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இங்கே தம்மைத்தாமே பார்த்திங்கன்னா ஒப்பு கொடுக்க முன் வந்துட்டார். பிதாவின் சித்தருக்கு ஆண்டவர் தம்மை ஒப்பு கொடுக்க முன் வந்துட்டார். இதில் யார் ஊடையில் வந்தாலும் வராட்டினாலும் மனுஷகுமாரன் போகிற வழியே போவார்னு வேதம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இங்கே யூதாஸ் காரியத்துக்கு என்ன வேலைன்றதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாம் இந்த இரத்த நிலம் குறித்து சிறிது பார்க்கணும். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் 1-2 வசனங்களில் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் இனத்தார் உன் ஜனத்தாரை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்கு நான் உன்னை பலுகி பெருக செய்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன்னு சொல்கிறாரு. இப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறார், அவருடைய வார்த்தைக்கு இணங்கி கானான் தேசத்துக்கு போகிறார். அங்கே அவர் பலுகி பெருக வைக்கிறாரு. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1-2 வசனங்களில் ஆண்டவர் உன்னுடைய ஏக புதனும் உன்னுடைய
ஏகசுதனும் உன்னுடைய ஒரே மகனுமாகிய ஈசாக்கை எனக்கு பலியிடுவாயாக என்றாரு. மோரியா தேசத்தின் மேலுள்ள ஒரு மலைகளின் மேலே அவனை எனக்கு பலியிடுன்றாரு. இப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? கர்த்தருடைய வார்த்தையின்படியே பலிக்கான பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஈசாக்கையும் அழைத்து கொண்டு மோரியா தேசத்து மலைக்கு போய் அங்கே அந்த மலையின் மேலே பலிபீடத்தை அமைத்து அதன் மேலே கட்டைகளை பரப்பி அது மேலே ஈசாக்கை படுக்க வைத்து கத்தியை ஓங்குறாரு. அப்போ ஆண்டவருடைய சத்தம் கேட்குது, பிள்ளையாண்டான் மேல் கைகளை போடாதேன்னு. அப்போ பார்த்தா எதிர்த்தாப்பில் ஒரு புதர் மறைவில் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறாரு. இப்போ இங்கே ஈசாக்குக்காக பலியாகிறது யாருன்னு பார்த்தோம்னா ஆட்டுக்குட்டியானவர். இப்போ ஆபிரகாம் எப்போ ஈசாக்கோட இந்த மோரியா தேசத்து மலையின் மேலே ஏற ஆரம்பித்தாரோ அப்போவே அந்த மலையின் எதிர்ப்புறமாக ஆட்டுக்குட்டியானவரும் ஈசாக்குக்காக ஏறி வருவதை பார்க்குறோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சி ஏன் நடக்குதுன்னு பார்த்தோம்னா எல்லாருமே சொல்லிடுவாங்க டக்குன்னு, இது ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கு வைக்கப்பட்ட ஒரு பரீட்சைன்னு. ஏன்னா அந்தளவுக்கு ஆபிரகாம் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருந்தார். ஏன்னா வரும்போது ஈசாக்கு கூட பலிக்கான பொருள் எங்கப்பான் போது கர்த்தர் பார்த்து கொள்ளுவார்னுவார். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இங்கே வேறு ஒரு விஷயமும் இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா, ஆண்டவர் ஆபிரகாமை எங்கேருந்து அழைச்சிட்டு வர்றாருன்னா அவருடைய இனத்தார் ஜனத்தார் மத்தியிலேருந்து அழைச்சிட்டு வர்றாரு. அவங்க எப்படியாப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா பாகால்களை வழிபடக்கூடியவங்க. இப்போ அவங்க பாகால்களை சாதாரணமாக வழிபட மாட்டாங்க, அதுக்கு விசேஷ பூஜைகள் செய்வாங்க. அதுக்கு அந்த வழிபாடில் மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைப்பேரான குழந்தைகளை அவங்க பலியிடுவாங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதல் குழந்தைய பார்த்திங்கன்னா அவங்க பலியிடுவாங்க. ஏன்னா அந்த குழந்தை பலியிடப்படும் போது இவங்களுடைய குடும்பம் ஐஸ்வர்யமாக இருக்கும், இவங்களுடைய சந்ததி நல்லா இருக்குன்னு அவங்களுக்குள்ள ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை. ஆனால் அந்த பாகால்கள் பேசாது, அது சொல்லவும். ஆனால் இவங்களாம் அந்த மாதிரி ஒரு நிகழ்வை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா லாபானோட வீட்டில் கூட சொரூபங்கள் இருந்திருக்கும், ராகில் அதை எடுத்துகிட்டு வந்தது தெரியும். இதை வச்சு அவங்கள பாகால்களை வழிபடுறவங்கன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்போ அப்படியாப்பட்ட இடத்துலேருந்து ஆண்டவர் அழைச்சிட்டு வந்திருக்காரு. ஆனால் இப்போ ஆபிரகாமுக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளை ஒரு நல்ல ஒரு தெய்வம், ஏன்னா பாகால்கள் பேசாது இல்லையா, இங்கே நம்மளை ஒரு நல்ல தெய்வம் அழைச்சிட்டு வந்திருக்கு, வேற ஒரு கடவுள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதே நேரத்தில் ஒரு பலி கேட்கும் போது சில சமயம் ஆபிரகாமுக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கு. ஏன்னா அங்கே எல்லாம் தலைப்பிள்ளைகளை பலி கொடுக்குறாங்கல்ல, இங்கே ஆண்டவர் கேட்குறாங்கன்னப்ப ஒருவேளை இது அது மாதிரியோன்னு கொஞ்சம் சந்தேகம் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் இங்கே பலியா தன்னைத்தானே பலி கொடுத்து ஈசாக்கை காப்பாற்றும் போது தான் அவர் சொல்கிறது என்னென்னா, உனக்காக நானே பலியாவேனே தவிர உன்னிடம் நான் பலி கேட்க மாட்டேன்னு சொல்லும்போது இது வேறு ஒரு கடவுள், இதை நம்மளை நடத்தி கொண்டு போகிற ஆண்டவர் வேறு ஒரு ஆண்டவர்னு ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆபிரகாம் காலமும் சரி, ஈசாக்கு காலமும் சரி, யாக்கோபு காலமும் சரி, பலியிடுதல்ன்றது எதுவுமே இல்லை. இப்போ யாக்கோபோட காலத்தில் எகிப்தில் யோசேப்பு இருக்கும்போது அங்கே இங்கே பஞ்சத்தினால யோசேப்பின் அழைப்பின் பேரில் யாக்கோபும் அவரோட குடும்பத்தை சேர்ந்த 70 பேரும் அங்கே போகிறாங்க. அப்போ இந்த 70 பேர் அங்கே போயிட்டு பஞ்சம் தீர்ந்த உடனே திரும்ப வரலை. ஏறத்தாழ 430 வருஷங்கள் அங்கேயே இருக்கிறாங்க. அங்கே இருக்கும்போது அவங்களோட என்ன ஆகுதுன்னா, எகிப்து ஜனங்களோட இவங்களுக்கு பழக்க வழக்கங்கள் ஏற்படுது. அந்த பழக்க வழக்கங்களோட இவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை விட்டு வழி விலகி இவங்க பாகால்களை சேவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அத்தோடு அவங்கள்ட்ட இருக்க இன்னொரு முக்கியமானது அந்த தலைப்பிள்ளைகளை பலியிடக்கூடியது இவங்கள்ட்ட வந்துடுது. இப்போ இவங்க தலைப்பிள்ளைகளை பலியிட ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தருக்கு இது ரொம்ப விசனமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த எகிப்தில் இந்த ஜனங்கள் கஷ்டப்படுறதை பார்த்து ஆண்டவர் மோசையின் மூலமாக இவங்களை வெளியே கொண்டு வராரு. கொண்டு வந்தோடனே இந்த தலைப்பிள்ளைகளை சங்காரத்தை முதல்ல நிறுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, யாத்திராகமம் 13வது அதிகாரத்தில் 1-2 வசனங்களில் அவர் மோசையை நோக்கி சொல்கிறாரு, இஸ்ரவேலிலே மனுஷரிலாகிட்டும் இந்த மிருக ஜீவன்களாகிட்டும் கற்பம் திறந்து பிறக்கின்ற முதல் பேர் அனைத்தையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்த அது கர்த்தருக்கென்று பரிசுத்தப்படுத்துன்றார். இப்போ கர்த்தருக்கென்று பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஒன்றை பலி கொடுக்கக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது. அந்த குழந்தைகளை தொடக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தலைப்பேரான குழந்தைகளை பலியிடுறது நிறுத்தப்படுது. இப்போ எல்லாமே நல்லா சுபகமாக போயிட்டுருக்கு.
இப்போ யோசுவா காலத்தில் என்ன செய்கிறாங்க, இடங்கள் எல்லாம் பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஆளுகள் இவங்க வந்து கானானில் போய் இடங்களை பிரித்து கொடுக்கும்போது அங்கே ஏற்கனவே இருக்கிற கானானியர், ஏத்தியர், எபூசியர், மோவாபியர் இவங்களையெல்லாம் இவங்க வந்து கொஞ்சம் விரட்டி விட்டுட்டு தான் இவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் கொஞ்சம் பேர் அங்கங்கே விட்டுடுறாங்க. அந்த விட்டுறப்ப அவங்களோட என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் பழக்கம் ஏற்படும் போது இவங்க திரும்பவும் பார்த்திங்கன்னா அந்த பாகால்களை கர்த்தரை விட்டு வழி விலகி பாகால்களை வழிபடவும் அந்த முதற் பேரான குழந்தைகளை பலி கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இது கர்த்தருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப மனவேதனைப்பட்டு எரேமியாவை அழைத்து சொல்கிறாரு, நீ குயவனுடைய இடத்துக்கு போய் குயவனுடைய கை வேலைப்பாடான ஒரு கலசத்தை வாங்கி கொண்டு சபை மூப்பர்களெல்லாம் அழைத்து கொண்டு அந்த குயவனுடைய இடத்திற்கு அருகில் உள்ள இன்னும் குமாரனுடைய பள்ளத்தாக்கு மற்றும் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னன்னு பார்த்தீங்கன்னா தோப்பேத்துன்னுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே மோளைக்குன்ற ஒரு தேவதைக்கு வந்து அங்கே பலிபிடம் கட்டி அங்கே எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு தகனிச்சுக்கிட்டு இருக்கும். தோப்பேத்துன்னா தகனிக்கக்கூடிய சுடுகாடுன்னு அர்த்தம். அங்கே வந்து தலைப்பிள்ளைகளை வந்து தீக்கடக்க பண்ணுவாங்க, பலியிடுவாங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த குழந்தைகளை பலியிடுறது வந்து அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை நிறுத்தணும்னு ஆண்டவர் எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு, முடியலை. அதனால் என்ன சொல்கிறார், எரேமியாட்ட அந்த கலசத்தை நீ அந்த இடத்துல போய் உடைச்சிட்டு நான் சொல்கிறத அங்கே சொல்லுன்றாரு. இப்போ எரேமியா அந்த கலசத்தை அங்கே போய் உடைச்சிட்டு இந்த கலசம் எப்படி திரும்ப சரி செய்ய முடியாதபடி மாறுதோ இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்தையும் நான் பாழாக்குவேன். இன்னும் குமாரனுடைய பள்ளத்தாக்கு மற்றும் தோப்பேத்துன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்த நான் சங்கார பள்ளத்தாக்குன்னு மாற்றுவேன்றாரு. இப்போ ஆண்டவருடைய தீர்மானம் என்னன்னா, அந்த இடத்துல வந்து அந்த குழந்தைகள் பலியிடக்கூடாது. ஏன்னா இந்த ஜனங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க யாருன்னே தெரியாத, அதாவது அந்த ஜனங்களுக்கு வந்து யாருன்னே தெரியாத ஒரு தேவதையை வணங்குறாங்க. இது அவருடைய சொந்த இடத்த வந்து அதை அந்நிய ஸ்தலமாக்கி அந்நிய தெய்வங்களை அவங்க வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த இடம் தன்னுடைய கைக்கு வரணுன்றாரு. அந்த இடத்துக்கு ஆண்டவர் வந்து ஒரு விலைக்கரை நிர்ணயம் பண்ணுறாரு. இப்போது சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே மேய்ப்பனை வெட்ட சொல்லியிருக்கு. அந்த மேய்ப்பனை வெட்டினதுக்கு வந்து கூலி வந்து பார்த்திங்கன்னா 30 வெள்ளிக்காசுகள் நிர்ணயிக்கப்படுது. அந்த 30 வெள்ளிக்காசுகளை வாங்கணும்னு ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா, அந்த 30 வெள்ளிக்காசுகளை நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போய் குயவனுடைய இடத்துக்குன்னு அதை அங்கே விட்டெறிஞ்சிட்டு வந்துருன்றாரு. அப்போ ஆண்டவர் வந்து எந்த இடத்த சொல்கிறாருன்னா, இந்த இன்னும் குமாரனுடைய பள்ளத்தாக்கு, அதாவது தோப்பேத்துன்னு சொல்லக்கூடிய அந்த இடம் ஆண்டவருக்கு வரணும். இப்போ இங்கே வந்து இந்த மேய்ப்பனை வெட்டுறதுக்கான கூலி வந்து நிர்ணயிக்கப்படணும். அந்த கூலியை வந்து வாங்கி தேவாலயத்தில் குயவனுடைய இடத்துக்குன்னு விட்டெறியணும். அதற்கு ஒரு ஆள் தேவை. அதுதான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே யூதாஸ் காரியத்து வராரு. இப்போ ஆண்டவருடைய ஊழிய பாதையை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 30வது வயதில் வந்து பார்த்திங்கன்னா ஊழியத்துக்கு வராரு. இப்போ அவர் வந்து ஏன் 30வது வயதில் வராருன்னு பார்த்தீங்கன்னா, என்னாகமம் 4:3 சொல்லப்பட்டிருக்கு, ஆசாரிய ஊழியத்துக்கு வரவங்களுக்கு வந்து 30 வயது நிரம்பி இருக்கணும், 30லேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்போ ஆண்டவர் வந்து தன்னுடைய 30 வயது 12 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் அவர் சும்மா தான் இருந்தார். தன்னுடைய 30வது வயதில் வந்து அவர் ஊழியத்துக்கு வராரு. இப்போ ஊழியத்துக்கு எங்கே முதல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா கலிலேயா கடற்கரைக்கு வராரு. இந்த கலிலேயா கடற்கரையில் வந்து ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, அங்கே வந்து செபுலோன் நப்தலி ஜனங்கள் தான் வந்து அதிகமாக இருக்காங்க. ஆதியாகமம் 49வது அதிகாரத்தில் யாக்கோபு வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்கும்போது செபுலோனை பற்றி சொல்லும்போது அவர் வந்து கடற்கரையோரமாக இருப்பார், கடற்கரை துறைமுகமாக இருப்பார்னு போட்டிருக்கு. நப்தலியை பற்றி சொல்லும்போது இவர் விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான்னு போட்டிருக்கு. இங்கே இந்த செபுலோன் நப்தலி வீரர்கள் இவங்களை பற்றி சொல்லும்போது என்னென்னா, இவங்க வீரத்துலேயும் விவேகத்துலேயும் ரொம்ப சிறந்து இருந்தாங்க. இவங்க கடற்கரையோரமாக இருந்தாலும் இவங்க எருசலேமோட எல்லை பகுதியில் இருக்காங்க. இவங்களுக்கு அடுத்து இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அசீரிய பேரரசு. இப்போ அசீரிய பேரரசோட படையெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமாக சிதிலம் அடைகிறது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த கலிலேயா கடற்கரை பகுதி தான். ஆனாலும் இவங்களோட வீரம் வந்து பெருசு. நியாயாதிபதிகள் 4வது அதிகாரத்தில் தெபோரால் வந்து பார்த்திங்கன்னா பாராக்க சொல்கிறார் இல்லையா, பாராக்கு வந்து நப்தலி வீரரை சேர்ந்தவர். பாராக்கிட்ட சொல்லுவார், நீ செபுலோன் நப்தலிலேருந்து 14,000 பேரை கூட்டிக்கிட்டு தாபோர் மலைக்கு போவாயின்றாரு, சிசேராவை கொலை பண்ணுறதுக்காக. இப்போ
5வது அதிகாரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, 5வது அதிகாரம் 18வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, செபுலோன் நப்தலி வீரர்கள் தங்கள் உயிரை துச்சமாக நினைத்து போர்க்களத்தில் மரணத்தின் வாசலில் நின்னாங்கன்னு. ஏன்னா ரூபன்லேருந்து தான்லேருந்து எல்லாருமே விலகிட்டாங்க. தெபரால் கூட கடைசி வரைக்கும் நின்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா செபுலோன் நப்தலி வீரர்கள் தான். அவங்க இருக்கக்கூடிய இடம்தான் பார்த்தீங்கன்னா இந்த கலிலேயா பகுதி. ஏன்னா யோசுவா பிரித்து கொடுக்கும்போது இவங்களுக்குன்னு அமைஞ்ச பகுதி தான் இந்த கலிலேயா பகுதி. இந்த பகுதி ஈனப்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் இதையும் ஆண்டவர் மகிமைப்படுத்த வருவேன்றார். ஏசாயா 9வது அதிகாரத்தில் செபுலோன் நப்தலி ஈனப்படுத்தப்பட்ட பகுதிக்கு ஆண்டவர் மகிமைப்படுத்த வருவான்றாரு. இருளில் இருந்த மக்கள் மாபெரும் வெளிச்சத்தை கண்டார்கள்னு போட்டிருக்கோம். ஆண்டவர் இந்த இடத்துல தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, என்ன பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. இப்போ அங்கே இருக்கிற ஜனங்கள் ஏற்கனவே ரோமாபுரி அரசுக்கு கீழே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தோணிருக்கும், வேற ஒரு ராஜ்யம் வரப்போகுது, நம்ம இந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியே வரப்போகிறோம், நம்ம நல்லா இருக்க போகிறோன்னு ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அப்புறம் இவர் நிறைய பேர்த்த சொஸ்தமாக்குறாரு, மரித்தவர்களை உயிரோடெல்லாம் எழுப்புறாரு. அப்போ இவருக்கு நிறைய சீசர்கள் எல்லாமே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்க ஒரு காலகட்டத்தில் இவர் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு 12 பேர் அதுலேருந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அப்போஸ்தலர் பட்டம் கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் 12-13 வசனங்களில் பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு மலையின் மேலே ஏறி போய் இரவு முழுவதும் அவர் ஜெபிக்கிறத பார்க்குறோம். காலையில் அவர் 12 சீசர்களை தேர்ந்தெடுக்கிறார். இந்த 12 சீசர்களை தேர்ந்தெடுக்கும் போது முதல் 11 சீசர்களை தேர்ந்தெடுத்துறாரு. 12வது சீசனை தேர்ந்தெடுக்கணும். இந்த 12வது சீசனை தேர்ந்தெடுக்க இடத்துல 3 பேர் இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 1:23 பார்க்கும்போது யுஸ்து என்னும் மர்நாமம் உள்ள பர்சபா எனக்கூடிய யோசேப்பு மற்றும் மத்தியா மற்றும் யூதாஸ் காரியத்து. இப்போ ஆண்டவர் அவங்க 2 பேரை விட்டுட்டு யூதாஸை ஏன் தேர்ந்தெடுக்கிறார்னா, அவர் போகிற வழிக்கு அவருக்கு அவரை காட்டி கொடுத்து அவரை அனுப்ப போகிறது யார்? யூதாஸ் தான். அவருக்கு தெரிஞ்சிருது யூதாஸ் தான் அதை செய்ய போகிறான்றது அவருக்கு தெரியுது. அதுக்கடுத்து யூதாஸ் கொஞ்சம் பணத்தாசை உள்ளவனும் தெரியுது. யூதாஸ் யாரையும் நம்ப மாட்டான். அவன் ஒரு காரியத்தை எடுத்தானா அதை கரெக்டாக செய்து முடிப்பான்னு ஆண்டவருக்கு தெரியுது. அதனால ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யூதாஸ் காரியத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. இப்போ யூதாஸ் காரியத்தை இப்போ இந்த சீசர்களை தேர்ந்தெடுக்கும் போது எல்லா சுவிசேஷங்கள்லையும் போட்டிருக்கிறது என்னென்னா, எல்லா சீசர்களையும் வரிசையாக எழுதிட்டு யூதாஸ் காரியத்தை கடைசியாக எழுதியிருப்பாங்க. அதில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, காட்டி கொடுக்குற துரோகின்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் இந்த சுவிசேஷங்கள் எழுதப்பட்டது எப்போன்னா, எல்லாம் நடந்து முடிஞ்சோன்னு. அதனால் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் யூதாஸ் தான் காட்டி கொடுக்குறான்னு. ஆனால் ஆண்டவர் அந்த சீசர்களை தேர்ந்தெடுத்தப்போ யாருக்குமே தெரியாது யூதாஸ் தான் காட்டி கொடுக்க போகிறான்னு. ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் எல்லாத்துட்டையும் கேட்பார், என்னை காட்டி கொடுக்க போகிறவன் உங்களில் ஒருத்தர் இருக்கான் போது எல்லாரும் ஆண்டவரே நானோன்னு கேட்பாங்க. யூதாஸும் கூட ரபி நானோன்னு தான் கேட்பான். ஆனால் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா யூதாஸ் ஆண்டவரை கூட நம்ப மாட்டான். ஏன்னா எல்லாரும் அவரை ஆண்டவரேன்னு நம்பி ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் யூதாஸ் இவரை ரபின்னு தான் சொல்லுவான். அதாவது அவர் அவருக்கு எந்த ஒரு தகுதியான இடம் வச்சுருந்தான்னா, போதகர் அல்லது டீச்சர், அந்த ஒரு தகுதி மட்டும்தான் அவர் வச்சுருந்தானே ஒழிய அவர் ஆண்டவரேன்னு அவன் சொல்ல மாட்டான். அப்புறம் ஆண்டவர் என்னென்னா, மற்றவங்கள சீசர்களை சகோதரரேன்னு வர சில சமயம் பிள்ளைகளேன்னு கூட சொல்லுவார். ஆனால் யூதாசை மட்டும் அவர் என்ன சொல்வார்னு பார்த்தீங்கன்னா, சிநேகிதனேன்னு மட்டும்தான் சொல்வார். சங்கீதம் 41:9 எனக்கு எதிரியாக இருந்தவன் என்னுடைய அந்த வாசிக்கல. சங்கீதம் 41:9 எனக்கு பிராண சிநேகிதனும் என்னுடனே ஒரே தாளத்தில் கையிட்டவனுமே எனக்கு எதிராக குதிங்காலை தூக்கினான்னு போட்டிருக்கு. அப்போ அதனால தான் ஆண்டவர் இன்னும் அவரை சிநேகிதனேன்னு கூப்பிட்டாருன்னு பார்க்குறோம். இப்போது ஆண்டவர் பார்த்திங்கன்னா அவரை காட்டி கொடுக்கணும், யூதாஸ் தான் காட்டி கொடுக்கணும்னு அவனை தெரிஞ்சிருச்சு. இன்னொன்று என்னென்னா, அவனுக்கு பணத்தாசை இருக்குதுன்னு தெரியும். அந்த பணத்தாசை சாதாரணமாக கிடையாது. உண்மையிலே அந்த அந்த பணத்தில் அவன் 1 பைசா கூட அவனுக்கு அவன் செலவு பண்ணிக்கிட்டது கிடையாது. அந்த பணம் அந்த தரித்திரர்களுக்கு செலவு பண்ணத்தான் அவன் விரும்புவான். ஒரு முறை கூட ஒரு மரியாள் அவர் பாதத்தில் தைலம் தைக்கும் போது, இது 1 ராத்தல் பெருமை, இதை 300 பணத்துக்கு விற்றிருந்தால் இதை
தரித்திரர்களுக்கு கொடுக்கலாமேன்னு சொல்கிறார் இல்லையா, அது உண்மைதான். ஏன்னா இன்னொன்று சொல்லுவாங்க, அவர் கல்வன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அவர் கல்வன் தான். இதை வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. கல்வன் சொல்லுவாங்க, பணப்பையை சுமக்கிறவர்னு சொல்லுவாங்க, பணப்பையிலேருந்து பணத்தை எடுக்கிறவர்னு சொல்லுவாங்க. ஆனால் பணப்பையிலேருந்து பணத்தை எடுக்கிறவர் தான். எப்படின்னா அந்த தரித்திரர்களுக்கு கொடுக்க தான் எடுப்பார். யோவான் 13:29 பார்த்தீங்கன்னா, இவர் வெளியே போனேன்னா மற்ற சீசர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பண்டிகை நேரமாக இருக்கிறதுனால அவர் அதுக்கான ஜாமான் வாங்கிறதுக்காக ஆண்டவர் அனுப்பியிருப்பார், இல்லைன்னா தரித்திரர்களுக்கு ஏதாவது கொடுப்பதற்காக அனுப்பியிருப்பார்னு. அப்போ இவர் அந்த தரித்திரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தன்மை அவர்கிட்ட இருக்குது. இப்போ இவர் யூதாஸ் பார்த்திங்கன்னா எந்த இயக்கத்திலேருந்து வந்தார்னு பார்த்தா, ஆண்டவரை பின்பற்றுறதுக்கு முன்னாடி அவர் வந்த இடம் பார்த்திங்கன்னா செலோத்த இயக்கம். இப்போ செலோத்த இயக்கம்னு ஒரு இயக்கம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா யூதர்கள் மத்தியில் ஒரு கிளர்ச்சி, ஒரு கலகம் பண்ணக்கூடிய ஒரு இடம் இது. அவங்க பார்த்திங்கன்னா ரோம பேரரசை எதிர்த்து மாபெரும் கலகம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு விடுதலை கிடைக்கணும். அவங்க மேசியாவின் வருகையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மேசியா எப்படி வருவாங்க, ஆனால் இப்போ வந்திருக்கிறது மேசியா தான். ஆனால் அவங்களுக்கு தெரியலை. அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா, ஒரு தீப்பிழப்பம் போன்ற ஒரு கத்தியை கொண்டு ரோமர்களோட போரிட்டு தங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு மேசியா வருவார்னு இவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க இவங்களோட கொள்கைகளில் ஒரு முக்கியமான கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளையடிக்கிறது. ஆனால் அவங்க யார்கிட்ட கொள்ளையடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூத பிரபுக்கள் மற்றும் ரோம பேரரசு அதிகாரிகள்கிட்ட தான் கொள்ளையடிப்பாங்க. ஏன்னா இந்த ரோம பேரரசு அதிகாரிகள் இந்த யூதர்கள் இருக்காங்களே, அவங்க ரொம்ப ஏழைகளாக இருப்பாங்க. ஆனாலும் அவங்கள்ட்ட அதிக வரி போட்டு அதிக பணத்தை வசூலிப்பாங்க. எதுக்கெடுத்தாலும் நின்ன வரி, உட்கார்ந்த வரி, ஒவ்வொன்றுக்கும் வரி போடுவாங்க. ஏதாவது விற்றாலும் வாங்கினாலும் எல்லாத்துக்குமே வரி போடுவாங்க. அவங்களால வரி கட்ட முடியாத அளவுக்கு அவங்க மேலே சுமைகளை திணிக்க ஆரம்பித்தாங்க. இந்த பணம்லாம் எங்கே போகும்? ரோம பேரரசு அதிகாரிகள்கிட்ட தான் போகும். அடுத்து அதுக்கு மேலே இவங்க இந்த யூத பிரதான ஆசிரியர்கள் இருக்காங்களே, அவங்க ஆலயத்தின் பேரில் ஒரு வரி வசூலிப்பாங்க. எல்லாரும் கட்டாயம் வரி வசூலி கொடுக்கணும். கொடுக்க முடியலன்னா அவங்க அவங்களோட இருப்பிடத்தை கூட வாங்குவாங்க. இப்போ ஒரு ஏழை விதவை இருக்கான்னா, அவளால் பணம் கொடுக்க முடியலன்னா ஒரு குடிசை வீட்டில் இருந்தால் கூட அதை ஆலயத்துக்குன்னு எழுதி கொடுன்னு வாங்கிடுவாங்க. அது மட்டுமல்ல, இப்போ 10 கட்டளையில் ஒன்று தகப்பனும் தாயையும் கனம் பண்ணணும். ஆனால் நீ தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேணாம், அதுக்கு பதிலாக ஆலயத்துக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துரு, அதாவது கொர்பான்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டேன்னா உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேணான்னு அந்த பணத்தை அப்படி வாங்கிக்குவாங்க. இங்கே ஏழை விதவைகளாக இருக்கட்டும், தகப்பனு தாயும் கஷ்டப்படுறவங்களாக இருக்கட்டும், மற்றும் ஏழை யூதர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல. இந்த செலத்தை இயக்கம் என்ன செய்வாங்கன்னா, அந்த யூத அதிகாரிகள்கிட்ட பிரதான ஆசிரியர்கள்ட்டேருந்து கொள்ளையடிச்சிட்டு அந்த பணத்தை இவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. இந்த இயக்கத்திலேருந்து யூதாஸ் வந்ததுனால அவருக்கு இந்த தரித்திரர்கள் மேலே ஒரு கரிசனை இருந்தது. எப்போவுமே தரித்திரர்களுக்கு செய்யணும்னு தான் அவர் நினைப்பார். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா அவர் காட்டி கொடுக்குற அந்த நேரமும் வருது. இப்போ தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அதில் இந்த அதாவது எருசலேம் மதில்கள் கட்டப்பட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதுக்கு பிறகு 7 வாரமும் 62 வாரமும் முடிவில் மேசியா சங்கரிக்கப்படுவார்னு சொல்லுது இல்ல. இப்போ இது எல்லாமே தீர்க்க தரிசன நிறைவேறுதல் தான். இதில் இது யூதாஸோட இதுன்னு பார்த்தீங்கன்னா தனியாக எதுவுமே கிடையாது. ஆண்டவரோட தீர்மானம் நிறைவேறுது. இப்போ அந்த 7 வாரமும் 62 வாரமும் கணக்குன்னு பார்க்கும்போது 483வது வருஷத்தில் நிற்கிது. இப்போ ஆண்டவருடைய பிறப்புன்னு பார்த்தீங்கன்னா 450. அவர் 30 வருஷம் கழித்து 480 ஊழியத்துக்கு வராரு. 483 அந்த கரெக்டாக அவர் சங்கரிக்கப்படுற நேரம் வருது. இப்போ யூதாஸ் அவரை காட்டி கொடுக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் 26, 27 வசனங்களில் பார்க்கும்போது ஆண்டவரை காட்டி கொடுக்க போகிறவன் யாருன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், இந்த துணிக்கு நான் தோய்த்து யாருக்கு கொடுக்கிறேனோ அவன் தான் சொல்கிறார். இப்போ அந்த அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மற்ற சீசர்களுக்கெல்லாம் என்ன செய்வார்னா, அப்பத்தை எடுத்து அதை பிட்டு இது என்னுடைய சரீரமாக இருக்கிற இதை எல்லோரும் வாங்கி புசிங்கன்னு சொல்லுவார்.
அப்புறம் திராட்சை ரசத்தை எடுத்து இது என்னுடைய திரு ரத்தமாக இருக்கிறதுன்னு சொல்லி கொடுப்பாரு. எல்லாத்துக்கும் கைகளில் தான் கொடுக்குறாரு. ஆனால் யூதாஸுக்கு மட்டும்தான் அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறத்தக்கதாக அந்த துணிக்கையை தோய்த்து கொடுக்கறத பார்க்குறோம். இப்போ 27வது வசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த துணிக்கையை தோய்த்து கொடுத்தோன்னே சாத்தான் அவனுக்குள்ளே நுழைஞ்சான். இப்போ இந்த இடம் வரைக்குமே யூதாஸ் பரிசுத்தமாக தான் இருக்கார். அவருக்குள்ளே எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. ஆண்டவரை காட்டி கொடுக்கணுன்ற எண்ணம் எதுவுமே கிடையாது. இப்போது ஆண்டவருக்கு முன்னாடி பிசாசுகள் வர பயப்படும். ஒரு டைம் கூட சொல்லும் இல்லையா, தாவீதின் குமாரனே உங்களுக்கு எங்களுக்கு என்ன, எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி பன்னிகளுக்குள்ள ஓட சொல்லுவோங்கள. ஆனால் இங்கே வந்து ஆண்டவர் வந்து அந்த சாத்தானை அனுமதிக்கிறார். ஏன்னா வேலை வந்துடுச்சு, எல்லாமே நடக்கணுன்றதுக்காக. இப்போ அவருக்கு முன்னாடி அந்த சாத்தான் என்ன செய்கிறான், யூதாஸுக்குள்ளே போகிறான். இப்போ யூதாஸுக்குள்ளே போனோன்னு ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, நீ போய் செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய்கின்றாரு. இப்போ இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். இப்போ ஆண்டவர் யாரை பார்த்து சொல்கிறாரு, நீ போய் செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய்யணும்? இல்லை, நல்லா யோசிக்கணும். பிசாசை பார்த்து சொல்கிறார். ஏன்னா இப்போ வந்து சாதாரணமாக எல்லாரும் ஒரு கரெக்டான பொசிஷனில் இருப்பாங்க. சாத்தான் நுழைஞ்சிட்டா அதோட ஆளுகைக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்களோடது மைனஸ் ஆயிரும். இங்கே ஃபுல்லாக ப்ளஸ்ஸாக இருக்கிறது யார், சாத்தான் தான். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறது சாத்தானை பார்த்து தான் சொல்கிறாரு, நீ போய் செய்கிறத சீக்கிரமாக செய்யின்னு. இப்போது சாத்தானுக்கு என்னன்னா, இங்கே சிலுவையில் ஆண்டவரை கொன்னுட்டா நம்ம தலையை அவர் நசுக்க மாட்டார்னு நினைக்குது. ஆனால் அதே சிலுவையில் தான் சாத்தானோட தலையை ஆண்டவர் நசுக்க போகிறாருன்றது திருத்துவத்துக்குள்ளே முடிவு பண்ண ஒன்று. அது பரம ரகசியம். அது சாத்தானுக்கு தெரியாது. அதனால தான் என்ன செய்யுது, போய் காட்டி கொடுக்குது. இப்போ போய் அவர் காட்டி கொடுத்த அடுத்த செகண்ட் என்னன்னா சாத்தான் வெளியே போயிடும். இப்போ யூதாஸுக்கு சுயநினைவு வந்துடும். இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 3 8 வரைக்கும் பார்த்தோம்னா அப்போ தான் அவருக்கு தெரியுது என்ன நடந்திருக்குன்னு தெரியுது. தன்னால் அவர் காட்டி கொடுக்கப்பட்டிருக்காருன்னு தெரியுது. இப்போ அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார்ன்றதை யூதாஸ் கண்டு அவர் எப்படியாவது விடுதலை செய்யணுன்றதுக்காக பிரதான ஆசாரியர்கள்ட்ட போகிறாரு. இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கிட்ட ஒரு ப்ரீசியஸான ஒரு பொருள் இருக்குது. ஆனால் அது போகக்கூடாதவங்க கைக்கு போயிடுது. ஆனால் அதுக்கு தெரியல, திருப்பி அதை வாங்கணும்னா அவங்கள்ட்ட என்ன வாங்கினோமோ அதை திருப்பி கொடுத்து அவங்க கொடுத்துருவாங்கன்ற அந்த ஒரு இதில் தான் இப்போ யூதாஸ் போகிறாரு. ஆனால் இந்த 30 வெள்ளிக்காசு ஆண்டவருக்காக நிச்சயிக்கப்பட்டது. அந்த 30 வெள்ளிக்காசை கொடுத்துட்டா அவங்க ஆண்டவரை விட்டுருவாங்கன்னு யூதாஸ் நினச்சிட்டு போகிறாரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது உண்பாடுன்றாங்க. ஒருவேளை இவர் வந்து ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே நான் இப்படி செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லியிருந்தா அவர் கூட சொல்லியிருப்பார், இது உண்பாடு இல்லைப்பா, இது என்பாடு, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயான்னு கேட்டிருப்பார். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, இவருக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா தன்னால் காட்டி கொடுக்கப்பட்டாச்சு. அவரை அதுலேருந்து காப்பாற்றணுன்றது ஒன்று தான் இருந்துச்சு. இந்த இடத்துல நம்ம எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சீசர்களும் ஆண்டவரை விட்டு ஓடிட்டாங்க. ஆனால் யூதாஸ் மட்டும்தான் துணிஞ்சு போய், ஏன்னா இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அவனோட இருந்தவன் எல்லாத்தையும் பிடிச்சி கொலை செய்ய போகிறாங்க. இங்கே குற்றவாளி கூண்டலில் நிற்கிறது யார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போது குற்றவாளிக்கு எதிராக பேசணும்னா நம்மளை விட்டுருவாங்க, குற்றவாளிக்கு ஆதரவாக ஒருத்தர் போகிறாங்கன்னா அவங்களையும் சேர்த்துருவாங்க. இப்போ இவர் வந்து பிரதான ஆசாரியர்கள்ட்ட துணிஞ்சு போய் நிற்கிறாரு. அவங்க நினச்சிருந்தா நீயே அவன் கூட இருந்தவர் தானேன்னு சொல்லி இவரையும் தூக்கி மரணாக்கினைக்குள்ளே போட்டிருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் இவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவருக்காக அங்கே போய் நிற்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனாலும் அவரால் ஒன்றும் முடியலை. அந்த காசை வந்து அதுலேருந்து ஒரு பைசா கூட அவர் எடுக்கலை. அதை வந்து என்ன செய்கிறாரு, தேவாலயத்தில் விட்டு எறிஞ்சிட்டு வந்து 4 கொண்டு செத்தான்னு போட்டிருக்கு. இப்போ இந்த பிரதான ஆசாரியர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த பணத்தை எடுத்து அதை வந்து குயவனுடைய, ஏன்னா அதை காணிக்கை பெட்டியில் போடக்கூடாது. ஏன்னா இரத்தக்கிரைய பணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்கிறதுக்காக வாங்கப்பட்ட பணன்றதுனால அதை காணிக்கை பெட்டியில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை என்ன செய்கிறாங்க, குயவனுடைய இடத்த, அதாவது எந்த குயவனுடைய இடம் தெரியுமா, அந்த இன்னும் குமாரனுடைய பள்ளத்தாக்கு என்னக்கூடிய தோப்பை தென்னக்கூடிய அந்த ஆண்டவர் எந்த, இங்கே வந்து தெரிந்தோ தெரியாமலோ பிரதான ஆசாரியர்களும் யூதாஸும் சேர்ந்து பிதாவின் சித்தத்துக்கு நடக்கிறாங்க. அவர் எந்த இடத்த தன் கையகப்படுத்தணும்னு நினச்சாரோ அதே இடத்த என்ன செய்கிறாங்க, இவங்க வாங்கி அதுக்கு இரத்த நிலம்னு பேரிடுறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்னது,
அக்கல்தமா. இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கப்படுது. இப்போ இந்த இடம் வாங்கப்படுறதுக்கு முன்னாடியே அதே இடத்துல யூதாஸ் காரியத்தை நான்று கொண்டு செத்ததும் அதே இடம்தான். ஆனால் அப்போஸ்தலர் 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அநீதத்தின் கூலியினால் ஒரு இடத்தை வாங்கி அதில் தலை குப்புற விழுந்து செத்தான்னு போட்டிருக்கு. ஆனால் அவன் அந்த இடத்த வாங்கலை, அவர் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டார். அந்த இடம் வாங்கப்பட்டது உண்மை, அந்த இடம் யூதாஸ் வாங்கலை, அதை பிரதான ஆசாரியர்கள் தான் வாங்கினாங்க. இப்போ யூதாஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஆண்டவர் எப்போ சிலுவையில் மரணம் அடைஞ்சாரோ அதுக்கு முன்னாடியே யூதாஸ் இறந்துட்டார். ஆண்டவரை சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்னாடியே யூதாஸ் இறந்துட்டார். ஆனால் இந்த சீசர்கள்லாம் ஓடிட்டாங்க. அவங்க 3 நாளைக்கு அப்புறம்தான் பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் இவரோட பாடி டீகம்போஸ் ஆகி ஒருவேளை அந்த கிளை முறிஞ்சு அவர் விழுந்து வயிறெல்லாம் குடல்லாம் வெளியே வந்து கூட அவர் அப்படி மரணம் அடைஞ்ச மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். அதை இந்த சுவிசேஷ அப்போஸ்தலர் இதில் எழுதியிருக்கலாம். ஆனால் நடந்தது என்ன, பிரதான ஆசாரியர்கள் தான் வாங்கினாங்க. அதில் முன்னாடியே பார்த்திங்கன்னா யூதாஸ் காரியத்தை இறந்துட்டார். இப்போ இங்கே யூதாஸ் காரியத்துக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மரணம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார், 12 சீசர்களை தேர்ந்தெடுத்தார். 12 சீசர்களை தேர்ந்தெடுத்து அந்த 12 சீசர்களையும் அவருடைய ஆடுகளை மேய்க்கிறதுக்கு வைக்கணும்னு தான் ஆண்டவர் முடிவு பண்ணார். ஆனால் ஆடுகளை மேய்க்காத மேய்ப்பனுக்கு என்ன நடக்குன்றத சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் கடைசி 2 வசனங்கள் சொல்லுது. அது 2 வசனங்களை மட்டும் வாசிங்களாமா? இல்லை, சகரியா 11வது அதிகாரம் கடைசி 2 வசனங்கள். ஆண்டவர் இங்கே ஒரு மேய்ப்பனை உண்டு பண்ணுறாரு. அதாவது மற்றவங்கெல்லாம் மேய்க்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் மேய்க்க மாட்டேன்னு வெளியே வந்தது யார்? யூதாஸ் காரியத்து. அவர் நல்ல அந்த ஆடுகளை மேய்க்காமல் கொளுத்ததின் பின்னாடி போனான்னு போட்டிருக்கு. அதாவது இந்த 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு போனார் இல்லையா, அதை தான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஆடுகளை கைவிடுகிற மேய்ப்பனுடைய மரணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெஞ்சு பகுதியெல்லாம் சூம்பி போய் வலது கண்ணில் உயிர் போகிற மாதிரி அவ்வளோ கஷ்டத்தில் நடக்குன்றது சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் நமக்கு தெளிவாக சொல்லுது. இப்போ இந்த மாதிரி ஒரு இது நடக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது. ஏன்னா இவனோட முடிவு இப்போ அவரை காட்டி கொடுக்கறதோ, அந்த காட்டி கொடுத்ததுக்கப்புறம் ஆண்டவர் அந்த சிலுவை மரணத்தை சந்திக்கிறத பற்றியோ ஆண்டவர் பெருசாக எழுதுன்னு நினைக்கல. ஆனால் அதற்கப்புறம் யூதாஸோட நிலைமை இப்படி மாறிடும், அவன் தவறான முடிவுக்கு போயிடுவான்றதுனால தான் ஆண்டவர் என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ அவன் பிறவாமல் இருந்தால் நலமாக இருக்குமேன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவன் தவறான இப்படி தன்னுடைய முடிவை அவன் தவறாக எடுத்துக்க கொள்ளக்கூடாதுன்னு ஆண்டவர் அவ்வளவு பாடுகளுக்கு மத்தியிலையும் அவர் ரொம்ப யோசித்தது என்னன்னா, யூதாஸ் கடைசி வரைக்கும் அவன் கைவிட்டுறக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அவனை எச்சரித்து அவனை சரி பண்ணணும்னு நினைப்பார். ஆனாலும் ஆண்டவர் அவரோட எச்சரிக்கையை மீறி யூதாஸ் தவறான வழிக்கு போக ஆரம்பிக்கிறான். இப்போ ஆண்டவருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 30 வெள்ளிக்காசுகள் பேசப்பட்டது இல்லையா? ஏன் ஆண்டவருக்கு 30 வெள்ளிக்காசுகள் பேசப்பட்டதுன்னு தெரியுமா? யாராவது சொல்லுங்க. ஏன்னா காலகாலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் 30 வெள்ளிக்காசுகளுக்கு அவரை வித்துட்டாங்கன்னு. இல்லை, ஆண்டவருக்கு ஏன் 30 வெள்ளிக்காசுகள் நிர்ணயிக்கப்பட்டதுன்னு சகரியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் 3 மெய்ப்பெண்களை அதன் பண்ணினேன்னு போட்டிருக்கு. ஏன்னா அங்கே தான் 30 வெள்ளிக்காசு முதல்ல வருது. 3 மெய்ப்பெண்கள் அதன் பண்ணினேன், அதற்காக நான் கூலியை நிறுத்தி தாங்கும் போது அங்கே ஒரு மெய்ப்பெண்ணுக்கு 10 வெள்ளிக்காசுனா 3 மெய்ப்பெண்ணுக்கு எத்தனை? ஏன்னா ஒரே மாதத்தில் 3 மெய்ப்பெண்கள் அதன் பண்ணினேன்னு போட்டிருக்காரு. ஒரு மெய்ப்பெண்ணுக்கு 10 வெள்ளிக்காசுனா 3 மெய்ப்பெண்களுக்கு
30 வெள்ளிக்காசு. ஆனால் அங்கே வந்து 30 வெள்ளிக்காசு ரைட்டு. ஆனால் இங்கே ஒரே ஒரு மேய்ப்பர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு ஏன் 30 வெள்ளிக்காசுகள்னு பார்க்கும்போது இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, அவரோட பிதாவும் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஏன் 3 பேரும் சேர்ந்து தான் இருக்காங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு 30 வெள்ளிக்காசு நிர்ணயிக்கப்படுது. இங்கே நம்ம ஆலயத்தில் இருக்க இந்த சிலுவை இருக்குல்ல, இரும்பு சிலுவை, அதில் பார்த்தீங்கன்னா 3 வளையங்கள் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்குது. இது திருத்துவத்தை குறிக்கக்கூடியது. இது வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிதா சுதன் பரிசுத்த ஆவி 3 பேருமே நமக்காக சிலுவையில் தொங்குற மாதிரி இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்முடைய பாவங்களுக்காக நமக்காக சிலுவையில் தொங்கலை. அவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஆதி சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா 3 பேருமே சிலுவையில் தொங்குற மாதிரி சித்தரிச்சிருப்பாங்க. இப்போ 3 பேருமே பார்த்தீங்கன்னா நமக்காக சிலுவையில் தொங்குறாங்க. இங்கே இந்த 3 மேய்ப்பர்களுக்கும் நிர்ணயிக்கப்பட்டது தான் அந்த 30 வெள்ளிக்காசுகள்ன்றது. யோசேப்புக்கு கூட பார்த்தீங்கன்னா 20 வெள்ளிக்காசு நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் பார்க்கும்போது யோசேப்பு வந்து தன் சகோதரர்களோட ஆடு மேய்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு 17 வயது. லேவியர் ஆகமத்தில் 27வது வசனத்தில் 27வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் பார்க்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 வயதுலேருந்து 20 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு 20 வெள்ளி சேக்கல் நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா யோசேப்புக்கு வந்து 20 வெள்ளிக்காசுகள். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 வெள்ளிக்காசுகள் வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. இப்போ ஆண்டவர் வந்து சிலுவையில் போயிட்டாரு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே வந்து மாபெரும் பாவியாக நிற்கிறது யார்? யூதாஸ் காரியத்து. இப்போ ஆண்டவர் வந்து உலகத்தின் ஒட்டுமொத்த பாவங்களுக்காகவும் சிலுவையில் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தவர் ஒருத்தனை மட்டும் விட்டுருவாரா? நிச்சயமாக விடமாட்டார். 100 ஆடுகளில் 99 ஆடுகள் இருக்குது, 1 போனால் பரவாயில்லன்னு விடுவார். அதை 1 தேடி கண்டுபிடிப்பார். 10 வெள்ளிக்காசுகளில் 1 போனாலும் அதை விளக்கை கொளுத்தி கொண்டு தேடி கண்டுபிடிக்கிற ஆண்டவர் இப்போ யூதாஸை மட்டும் விட்டுருவாரா? விடமாட்டார். இப்போ இந்த இடம், இந்த தோப்பேத்துன்ற இடம் இன்னும் குமாரனுடைய இடம் வாங்கப்பட்டதுக்கான காரணம் என்னென்னா, அங்கே அந்நிய ஜனங்களை புதைக்கிறதுக்கு தான் வாங்குவாங்க. இன்ன வரைக்குமே அங்கே இருக்குது. அந்நிய ஜனங்களை எருசலேமில் அங்கே தான் புதைப்பாங்க. இப்போது அதே இடத்துல முதல்ல புதைக்கப்பட்டது யார்? யூதாஸ் தான். இப்போ ஆண்டவர் வந்து நியாயத்திற்பின் காலம்னு ஒன்று வரும்போது அப்போ வந்து எல்லோருமே எந்திரிப்பாங்க. அப்போ அந்த அந்நிய இடத்துல உள்ள யூதாஸும் எந்திரிப்பார். இப்போ யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 10வது அதிகாரத்தில் அதில் ஒரு வசனம் 18வது அதிகாரம் என்னன்னு தெரியல. நான் என்னுடைய இஸ்ரவேலில் என்னுடைய தொழுவத்தில் உள்ள ஆடுகளுக்கு மட்டுமல்ல மற்ற தொழுவங்களில் உள்ள ஆடுகளுக்காகவும் வந்தேன், அவைகளும் என்னுடைய சத்தத்தை கேட்கும் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அந்நிய ஜனங்களுக்காகவும் வந்தேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அந்த அந்நிய இடத்துலேருந்து எந்திரிக்கிற எல்லாருமே ஆண்டவருடைய மந்தைகளுக்குள்ளாக சேருவாங்க. அந்த நேரத்தில் யூதாஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவரோட மந்தைகளுக்குள்ளாக சேர்க்கப்படுவார். அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக அந்த இதுலேருந்து நித்திய பேரின்ப வாழ்வை கொடுப்பார். ஏன்னா எவ்வளவு தான் அவர் வந்து ஆண்டவரை விட்டு விலகி போயிருந்தாலுமே ஆண்டவர் பரிதவிக்கக்கூடிய ஆண்டவர் வந்து யூதாஸை வந்து நிச்சயமாக கைவிட மாட்டார். யூதாஸை வந்து அந்த இடத்துல வந்து நிச்சயமாக அவரோட சேர்த்து கொள்ள தான் செய்வார். இப்போ யூதானா துதின்னு அர்த்தம். அதே நேரத்தில் யூதாஸ்னால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நன்றி உள்ளவர்னு அர்த்தம். ஆண்டவரை இவர் காட்டி கொடுத்துருந்தாலுமே ஆண்டவர் கடைசி வரைக்கும் யூதாஸுக்காக போராடினார். கடைசியில் எப்படினாலும் ஆண்டவர் வந்து யூதாஸை தன்னோட சேர்த்து கொள்ளும்போது நிச்சயமாக யூதாஸ் வந்து ஆண்டவர்கிட்ட நன்றி உள்ளவராக இருப்பார் தான். இப்போ நாமும் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவருக்குள்ளேருந்து வரும்போது பாவிகளாக இந்த உலகத்தில் பிறக்கலை. ஆனாலும் சில சமயம் நம்மளும் சில பாவங்கள் செய்கிறோம். நம்ம பாவத்தில் இருந்தாலுமே நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்படுறோம். இதெல்லாம் காரணம் என்னென்னா அவர் நமக்காக சிலுவையில் பாடுபட்டதுனால தான். இப்போ நாமளும் கூட யூதாஸ் எப்படி ஆண்டவருக்குள்ளே ஒரு நன்றி உள்ளவராக இருந்தாரோ அதே மாதிரி நாமளும் ஆண்டவருக்குள்ளே நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். அதற்கு கர்த்தர் தாமே நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.